ஓம் ஸ்ரீ சரவண பவனே சரணாகதி. ஓம் ஸ்ரீ சரவண பவனே சரணாகதி. இந்த மகா மந்திரத்தை அந்த மகாபிரபு முருகப்பெருமானே உங்களுக்கு உபதேசம் பண்ணுறதாக நினச்சிக்கோங்க. இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. என்ன நீங்கள் சந்திப்பேன்னு நினச்சிங்களா? இல்லையா? அந்த முருகனுடைய திருவருள் உங்களுக்கு கை கூடி வந்திருக்கு. உங்களுக்கு இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறந்துருங்க. இனி இந்த க்ஷணத்திலிருந்து உங்களுக்கு உண்மையான சந்தோஷம் மட்டும்தான். இனி பழசெல்லாம் மறந்துடுவோம். ஏதானும் ஒரு பொருள் கேட்டானாக்கா அதை கொடுத்தானாக்கா பாருங்க, இல்லாட்டா அதை பற்றி கவலைப்படாதீங்க. இது வரைக்கும் எப்படியோ இப்போ முருகப்பெருமானே உங்கள் பொறுப்பை முழுசாக ஏற்றுட்டார். இனி உங்களுக்கு உண்மையான சந்தோஷம் மட்டும், எது உண்மையான சந்தோஷம் மட்டும் நமக்கு தெரியாது. அதனால் நம்ம எது வேணாலும் கேட்கலாம். அது கிடைச்சானா அது ரைட்டு, அது இல்லைன்னா அதனால் நம்மளுக்கு தொந்தரவு வரும் அப்படின்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதை விட உண்மையான சந்தோஷம் அவர் பொறுப்பு ஏற்றுன்றதுனால அவர் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்கிறத உறுதியாக நம்புங்க. அரசை நீங்கள் நினச்சாக்கா என்னாகும்னா, அது வேதனையும் சோதனையும் மனசில் நினைக்கும் பொழுது அது ஆகாய பேரேட்டில் பதிவடைஞ்சி அந்த வேதனையும் சோதனையும் அதை தரக்கூடிய மனிதர்களையும் சூழ்நிலையும் தான் தொடர்ந்து உங்களுக்கு வர செய்யும். அது முழுசாக கட்டாயி உங்களுக்கு சந்தோஷம் மட்டும் கிடைக்கணும்னா அதை முழுசாக மறந்துட்டு நீ இவர்கிட்ட பொறுப்பப்படுத்தாச்சு, இனி நிம்மதி தான் சந்தோஷம்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சாக்கா அது தொடரும். உங்களுக்கு சந்தோஷம் 100க்கு 1000 மடங்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மறக்காதுங்க. இது உங்கள் உடம்புக்கு சரியில்லைனாலும் சரி, உள்ளத்துக்கு சரியில்லைனாலும் சரி, உள்ள சூழ்நிலை சரியில்லைனாலும் சரி, எந்த ஒரு இதுக்கும் பயப்படாதீங்கோ. இவர்கிட்ட எதாக இருந்தாலும் நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்ல உங்கள் உள்ளத்தில் அந்த ஜோதி ஏற்பட்டு அது உங்களுடைய வினைகளையெல்லாம் நீக்கிட்டு உங்கள் விதியே மாற்றி அமைச்சிட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும் தரும். அது அப்பேற்பட்ட மந்திரம். அந்த மந்திர சக்தி அப்பேற்பட்ட சக்தி. அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி அவரே திருவருள் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு என்னை பார்த்துருக்கேங்க கிடச்சிருக்கு. என் பேர் சிவகுமார். நான் இங்கே காத்தால 9 மணிலேருந்து 11:30 வரைக்கும் இருப்பேன். சாயங்காலம் ஒரு 6 மணி